ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் அவருடைய பொற்சிலையை பண்ணிவித்து பாபிலோன் மாகாணத்தில் தூராய் என்னும் சமபூமியில் நிறுத்தினான். ராஜா அதை பிரதிஷ்டை பண்ணும் நாளில் தேசாதிபதிகளையும் அதிபதிகளையும் தலைவர்களையும் நியாயாதிபதிகளையும் நிதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரர்களையும் எல்லோருக்கும் அழைத்து அவர்களை சிலைக்கு எதிரே நிற்பாட்டினார். பின்பு சகல ஜனங்களையும் சாதிகளையும் நோக்கி, இதை பிரதிஷ்டை பண்ணும் நேரங்களில் வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீதவாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அந்நேரமே எரிகிற அக்னி சுவாலையின் நடுவில் போடப்படுவீர்கள் என்றான். அதனால் சகல ஜனங்களும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீதவாத்தியத்தின் சத்தத்தை கேட்டவுடன் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் யூதர்கள் சில பேர் அதை பணிந்து கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார்கள். ராஜா அவர்கள் மீது கோபமுற்று, அவர்களை என் முன் கொண்டு வந்து நிப்பாட்டுங்கள் என்றார். அவர்களை நிறுத்தின போது, நீங்கள் பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா? இப்பொழுது எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் சகலவித கீதவாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது என்றார். இல்லை என்றால் எரிகிற அக்கினி சுவாலின் நடுவில் போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கின்றார்கள். ராஜா அவர்கள் மீது கோபமுற்று, சாதாரண சூளையை சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்னிக்குள் போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தின் பலசாலிகளுக்கும் புருஷருக்கும் கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிகர்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சுவாலையில் நடுவில் போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடியால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தது. அக்னி சுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷர்களை கொன்று போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷர்கள் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சுவாலையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்கள் அல்லவா கட்டுண்டவர்களாய் அக்னியில் போடுவித்தோ? அவர்களும் ஆமா என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்குள் ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறார் என்றார். உடனே நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்னி சுவாலையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அவர்கள் 3 பேரும் வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலை செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது ராஜா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதரை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றார்.